வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா, ஸ்ரீகிருஷ்ணரே கோபத்தில் தன் சக்கராயுதத்தால் யாரை கொன்றார் தெரியுமா? தருமனின் ராஜசூய யாகத்திற்கு அனைத்து அரசர்களும் வருகை தந்தனர். அதில் துரியோதனனுக்கு அடுத்தபடியாக குறிப்பிடத்தக்கவன் சிசுபாலன். சிசுபாலனின் தாய் ஸ்ரீகிருஷ்ணருக்கு இன்னொரு அத்தையாவாள். சிசுபாலன் பிறக்கும் பொழுதே 4 கைகளையும் 3 கண்களையும் உடையவனாக இருந்தான். அப்பொழுது அனைவருக்கும் இதுவென்ன என்று வியக்கும் பொழுது ஆகாயத்தில் இருந்து ஒரு அசரீரி கேட்டது. அதன்படி சிசுபாலனை யார் தூக்கும் பொழுது அவனுக்கு கூடுதலாக இருந்த கைகளும் 3வது கண்ணும் மறைகிறதோ அவனே சிசுபாலனை வதைப்பான் என்று. அப்படி இருக்கையில் ஒரு நாள் கிருஷ்ணர் தன்னுடைய அத்தையை காண அவ்விடம் வந்தார். குழந்தையான சிசுபாலனை தொட்டு தூக்கினார். அக்கணமே அவனது கூடுதலாக இருந்த அந்த 2 கைகளும் 3வது கண்ணும் மறைந்தது. இதனை கண்டால் சிசுபாலனின் தாய் உடனே கண்ணனிடம், கண்ணா, நான் உன்னுடைய அத்தை அல்லவா, எனக்கு நீ ஒரு வரம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டாள். சொல்லுங்கள் அத்தை என்றார் கண்ணன். உடனே சிசுபாலனின் தாய் கண்ணனிடம், கண்ணா, உன்னுடைய கைகளால் என்னுடைய மகனுக்கு எந்த விதமான தீங்கும் நேரக்கூடாது, இதுவே நான் உன்னிடம் யாசிக்கும் வரம் என்றாள். அதற்கு கிருஷ்ணரோ தன்னுடைய அத்தையிடம், அத்தை, என்னால் அப்படி ஒரு வரத்தை அளிக்க முடியாது, ஆனால் உங்களுக்காக இந்த வரத்தை அளிக்கிறேன். அதாவது சிசுபாலன் பிற்காலத்தில் செய்யும் கெடுதல்கள் அல்லது அவமானங்களை நான் 100 முறை மன்னிப்பேன், அதற்கு மேல் பொறுத்து கொள்ள மாட்டேன் என்றான். சிசுபாலனின் தாய், அது போதும் கிருஷ்ணா, என்னுடைய மகன் நான் 100 முறை தவறிழைக்கும்படி விட்டுவிட மாட்டேன், அதற்குள் நான் அவனுக்கு புரிய வைத்து தடுத்து விடுவேன் என்றாள். பிறகு கிருஷ்ணரும் அத்தையிடம் விடை பெற்று சென்றார். நாளடைவில் சிசுபாலன் வளர்ந்தான். தனக்கு கண்ணன் எதிரி என்பதை இளமையிலேயே அறிந்து அவனுடன் பகைமை பாராட்டி வந்தான். அத்துடன் எப்பொழுதும் கண்ணனை நிந்திப்பதே தொழிலாக வைத்திருந்தான். இவனுக்கு மனம் செய்து கொடுப்பதென்று நிச்சயித்து வைத்திருந்த ருக்மணியை கண்ணன் அவள் விருப்பப்படி கவர்ந்து மனம் செய்து கொண்ட நாள் முதல் சிசுபாலன் கண்ணனிடத்தில் இன்னும் அதிகமாக பகைமை பாராட்டி வந்தான். அத்துடன் பீமனால் முன்பு மற்போரில் கொல்லப்பட்ட ஜராசந்தன் இவனுக்கு வளர்ப்பு தந்தையும் கூட. ஜராசந்தனின் மரணத்திற்கு ஒரு வகையில் கண்ணனும் காரணம் என்று அனைவரும் அறிந்ததே. ஆக இப்படி எல்லா வகையிலும் கண்ணன் சிசுபாலனுக்கு விரோதியாகவே தெரிந்தான். அப்படிப்பட்ட சிசுபாலன் தர்மனின் அழைப்பை ஏற்று இந்திரபிரஸ்தம் வந்திருந்தான். தர்மனின் ராஜசூய யாகம் நல்லபடியாக இனிதே முடிந்தது. அப்பொழுது அந்த யாகத்தில் கலந்து கொள்ள வந்திருந்த அனைவரும், யாராலும் செய்ய இயலாத வேள்வியை செய்துவிட்டீர்கள் என்றும் உங்கள் புகழ் நிலைத்து நிற்கும் என்றும் தருமனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது பாண்டவர்களுக்கு கிடைத்த சிறப்பை கண்டு துரியோதனன் உள்ளம் புழுங்கினான். துரியோதனனின் இந்த காழ்ப்புணர்ச்சி ஒரு பக்கம் இருக்க, அடுத்த கட்டமாக சபையில் வந்தவர்களுக்கு மரியாதை செய்யும் நிகழ்ச்சி ஆரம்பமானது. அப்பொழுது யாருக்கு முதல் மரியாதை செய்வது என்ற கேள்வி எழுந்தது. பீஷ்மர் மற்றும் சான்றோர்கள் கூடி ஆலோசித்து கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை என்று தீர்மானிக்க, அதன்படி சகாதேவன் சாஸ்திர விதிமுறைகளுக்கு உட்பட்டு கண்ணனுக்கு பாத பூஜை செய்ய ஏற்பாடுகள் செய்தான். அத்துடன் அந்த சபையில் சிசுபாலன் தன்னுடைய அதிருப்தியை காட்ட கண்ணனை பலவாறு இகழ்ந்தான். சிசுபாலா, நீ இப்பொழுது கோபத்தில் இருக்கிறாய். மனிதர்களின் முதல் எதிரியே இந்த ஆத்திரமும் கோபமும் தான். ஆத்திரம் உன் கண்களை மறைக்கிறது. கிருஷ்ணனுக்கு முதல் மரியாதை செய்து அவனை கௌரவப்படுத்தியதன் மூலம் எங்களுக்கு தனிப்பட்ட லாபம் எதுவும் கிடைத்துவிடவில்லை. அத்தோடு யாருடைய தயவிலும் நான் வாழவில்லை, வாழ விரும்பவும் இல்லை. மேலும் நீ உத்தரவு போடுவதால் நான் என்னுடைய நேர்மையான வழியிலிருந்து சிறிதும் தவறவோ விலகி நடக்கவோ மாட்டேன். நான் நேரான வழியில்தான் செல்கிறேன். நீ எவ்வளவு வலிமையும் அதிகாரமும் பொருந்தி இருந்தாலும் உன்னால் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது என்றார் பீஷ்மர். அப்பொழுது சிசுபாலனின் அருகே நின்றிருந்த சுனித் என்ற ஒரு அரசன், ஏ கிழவா, கங்கையின் மைந்தனே, நீ பாவம் நிரம்பியவன். உன்னிடம் பாவம் மட்டுமே இருக்கிறது. சிசுபாலன் சொன்னதைப் போல நீ கொல்லப்பட வேண்டியவன். உன்னை கொன்றே ஆக வேண்டும் என்றான் பற்களை கடித்த வண்ணம். இளம் அரசே, உன் வயதை விட என்னுடைய அனுபவம் அதிகம். உன்னுடைய பயமுறுத்தல்களுக்கெல்லாம் அடிபணிந்து கொண்டு உயிரோடு இருப்பதை காட்டிலும் நான் இறப்பதையே விரும்புகிறேன் என்ற வண்ணம் எழுந்து நின்ற பீஷ்மரின் உயரம் பிரமிக்கும்படியாக இருந்தது. நான் உண்மையைத்தான் பேசுவேன். நேர்மையான பாதையில் சத்தியத்தின் வழியில் தான் நடக்கிறேன், நடப்பேன். நான் சொல்வது இதுதான்.
அது என்னவெனில், வாசுதேவ கிருஷ்ணர் நம் அனைவரையும் விட அனைத்திலும் சிறந்தவன், மிகச் சிறந்தவன். வீரம், துணிவு, வல்லமையில் மிகச் சிறந்தவன், கற்பதில் சிறந்தவன், அபார ஞானம் பெற்றவன், தர்மத்திற்கெனவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவன் என்றார் பீஷ்மர். ஆகா, இந்த கோழை இடையனுடன் நான் தனியாக வைத்துக் கொள்கிறேன். அதற்குரிய நேரம் வந்தாலும் இப்பொழுது முன் செய்ய வேண்டியது, ஏ கிழவா, உன்னை கொல்ல வேண்டியதுதான். அதன் பின்னர் உன்னுடைய அருமை பேரன்மார் ஐவரையும் கொல்ல வேண்டும். அவர்கள்தானே சூழ்ச்சிகள் பல செய்து மாய வலையில் என்னை சிக்க வைத்திருக்கிறார்கள். ஆகையால் அவர்களும் தண்டிக்கப்பட வேண்டியவர்களே. அதிலும் இந்த இடையனை நம் அனைவரிலும் சிறந்தவன் என்று சொல்லி அவனுக்கு முதல் மரியாதை செய்ததை ஏற்க வைத்தார்களே, அதை என்னால் ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள முடியாது. அவ்வளவில் தன்னுடைய இடையில் இருந்த வாளை உருவினான் சிசுபாலன். அவனுடைய நண்பர்களும் அப்படியே செய்தார்கள். அனைவரும் உருவிய வாளோடு பீஷ்மரின் மேல் பாய தயாரானார்கள். பீஷ்மரிடமோ சகோதரர்கள் ஐவரிடமோ அல்லது கிருஷ்ணரிடமோ ஆயுதங்கள் எதுவும் கைவசம் இல்லை. அவர்கள் அனைவரும் சம்பிரதாயமான சடங்குகளில் பங்கேற்க வேண்டி இருந்ததால் ஆயுதங்கள் கைவசம் வைத்துக் கொள்ளவில்லை. ஆயுதங்களை தரிக்கவும் இல்லை. அங்கிருந்த எவர் கவனத்தையும் சிதறடிக்காமல், ஒருவர் கவனத்தையும் கவராமல் மெல்ல சிசுபாலனுக்கு நேர் எதிரே கிருஷ்ணர் போய் நின்றார். மெல்ல பேச ஆரம்பித்தார். அவர் குரல் மென்மையாகவும் மிருதுவாகவும் அதே சமயம் கண்டிப்பு நிறைந்ததாகவும் காணப்பட்டது. சிசுபாலா, சேதி நாட்டு மன்னா, உனக்கு மாட்சிமை பொருந்திய பிதாமகர் பீஷ்மரிடமோ அல்லது பாண்டவ சகோதரர்களிடமோ எத்தகைய முன்விரோதமும் இல்லை என்பதை நான் நன்கறிவேன். உனக்கு விரோதம் என்னுடன் தான், என்னுடன் மட்டுமே. நீ என் சகோதரன், அத்தை வழி சகோதரன். ஆனாலும் நீ எங்களை துரத்தினாய். என்னை மட்டுமல்ல, எங்கள் யாதவ குலத்தையே துரத்தினாய். எங்களை விஷம் போல் வெறுத்தாய். துவாரகையை எரித்தாய். என் தந்தை அஸ்வமேத யாகம் செய்ய எத்தனிக்கையில் யாக குதிரையை கவர்ந்து சென்றாய். கடகடவென்று சிரித்தான் சிசுபாலன். ஆம், யாக குதிரையை கவர்ந்து சென்றேன். அதற்கு இப்பொழுது என்ன வந்தது? துவாரகையும் நான் தான் எரித்தேன். அதற்கென்ன இப்பொழுது என்று சிரித்தான் மீண்டும். இத்தனை தீமைகளை நீதான் செய்தாய் என்று நன்கு அறிந்தும் உன்னை நான் இத்தனை நாட்கள் சும்மா விட்டுவிட்டேன். எப்போதே தண்டித்திருக்க வேண்டும். அதை நான் செய்தும் இருப்பேன். ஆனால் உன் அன்னைக்கு, என்னுடைய அத்தை மாட்சிமை பொருந்திய மகாராணி சுஸ்ரவதாவிற்கு நான் வாக்கு கொடுத்திருந்தேன். உன்னுடைய 100 குற்றங்களை பொறுத்துக் கொள்வதாக வாக்கு கொடுத்தேன். ஆனால் இனியும் இல்லை. நீ உன்னுடைய எல்லையை தாண்டி விட்டாய், மீறி சென்று விட்டாய். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த மக்கள் அனைவரும் அதிர்ச்சியிலும் திகைப்பிலும் ஆழ்ந்து போகும் வண்ணம் கிருஷ்ணர் முற்றிலும் மாறினார். கிருஷ்ணரின் சுயரூபமே முற்றிலும் மாறிவிட்டது. ஆரம்பத்தில் தயையுடனும் கருணையுடனும் பேசிய குரல் இப்பொழுது கடுமையாக மாறிவிட்டது. அவர் முகமோ சொல்லன்னா பிரகாசத்துடன் காணப்பட்டது. அத்தோடு அல்லாமல் முகத்தை சுற்றிலும் ஒரு ஒளிவட்டம் தெரிந்தது. கம்பீரமும் தெய்வீகமும் அந்த முகத்தில் இயல்பாக குடிகொண்டிருந்தது. இந்த நேர்த்தியான அழகான மனிதரில் எவரோ புகுந்து விட்டது போல தெய்வீகம் புகுந்து விட்டது அவரிடம். அவர் இப்பொழுது கடவுளாகவே மாறிவிட்டார். ஒவ்வொரு மனிதர்களில் ஒவ்வொரு செயலையும் அவரே நிறைவேற்றி வைக்கிறார் என்பதை யாரும் விளக்காமலேயே அனைவரும் புரிந்து கொண்டனர். ஆனாலும் சிசுபாலன் இது எது குறித்தும் கவலை கொள்ளாமல், நான் உனக்கு தக்க பாடம் புகட்டுகிறேன், மாட்டிடையா பொறு என்ற வண்ணம் தன்னுடைய வாளை உருவினான், வீசினான். நண்பர்களும் அப்படியே கிருஷ்ணனை கொல்வதற்கென்று வாளை உருவிய வண்ணம் பாய்ந்தனர். பீமன் கிருஷ்ணனை காப்பதற்கென்று ஓரடி முன்னெடுத்து வைத்தான். ஆனால் கிருஷ்ணர் தன்னுடைய ஒரே சைகையால் அவனை விலகி இருக்கச் செய்தார். கிருஷ்ணர் தொடர்ந்தார். ஒரு காலத்தில் நான் விதர்ப்ப நாட்டு ராஜகுமாரி ருக்மணியை உன்னுடைய பிடியில் இருந்து விடுவிக்க வேண்டி வந்தது. அதே போல் இப்பொழுது நான் தர்மத்தை உன்னிடம் இருந்து காப்பாற்றப் போகிறேன். அதர்மமான உன்னுடைய செயல்களுக்கு முடிவு கட்டப் போகிறேன். சிசுபாலன் ஓர் சிரிப்பை உதிர்த்தான். வெட்கம் கெட்ட மாட்டிடையா, உன்னால் என்ன செய்ய முடியும் என்னை? எனக்கென்று நிச்சயிக்கப்பட்டிருந்த இளவரசியை நீ தூக்கி கொண்டு ஓட்டம் காட்டினாய். உனக்கு அதை நினைத்தால் வெட்கமாக இல்லையா? இன்னொருவனின் மணப்பெண்ணை நீ அபகரித்தாய் என்றான். தன் வாளை உயர்த்திய வண்ணம் சிசுபாலன் ஓரடி எடுத்து வைத்தான். கிருஷ்ணன் ஆயுதங்களே இல்லையே என்று அனைவரும் பதைத்தனர். கிருஷ்ணரின் எதிரிகளோ சந்தோஷம் அடைந்தனர். சகாதேவனிடம் இருந்த வாளை பீமன் உருவிக்கொண்டான். அப்பொழுது அனைவரும் அதிசயிக்கும் விஷயம் ஒன்று நடந்தது. விர் என்ற ஒரு சத்தம் கேட்டது.
அனைவர் கண்களும் காதுகளும் அந்த சத்தம் கேட்ட திசையை நோக்கின. வீசி பிரகாசித்த வண்ணம் வட்டமாக ஒரு தட்டு போன்றது. ஆனால் வட்ட வடிவ முனைகளில் கூறாக செதுக்கப்பட்டிருந்தது. அனைவர் கண்களுக்கும் தெரிந்தது. அங்கே இருந்த சூரிய ஒளிப்பட்டு அது பளபளவென்று பிரகாசித்துக் கொண்டிருந்தது. எங்கிருந்து வந்ததென்பதே தெரியாமல் விர் என்ற சத்தம் போட்டுக்கொண்டும் பறந்து வந்தது. நேரே கிருஷ்ணனின் தலைக்கு மேலே சுற்ற ஆரம்பித்தது. கிருஷ்ணனின் வலது கரத்தில் அது இப்பொழுது இருந்தது. யாரும் என்ன நடக்கிறது என்பதை யூகித்து உணரும் முன்பு கிருஷ்ணர் அதை சிசுபாலனின் மீது ஏவி விட்டார். அந்த ஆயுதம் இப்பொழுது சிசுபாலனும் அவர் நண்பர்களும் இருக்கும் இடத்தை நோக்கி வேகமாக பறந்தது. பயந்து போன சிசுபாலன் கொஞ்சம் நகர்ந்து கொண்டு தன் கைகளில் இருந்த வாளை கீழே போட்டான். வாள் கீழே விழும் சப்தம் எழுப்பியது. அந்த சக்கரம் வேகமாக வந்து சிசுபாலனின் தலையை மட்டும் அறுத்து கீழே தள்ளிவிட்டு பின்பு மீண்டும் கிருஷ்ணரின் கைகளுக்கு சென்று விட்டது. சிசுபாலனின் தலை ஒரு பக்கம், உடல் ஒரு பக்கமாக கீழே விழுந்தான். அப்பொழுது ஸ்ரீகிருஷ்ணரின் சக்கராயுதம் மீண்டும் அவர் விரலில் வந்து மறைந்தது. அந்த கணம் பரமாத்மாவின் விரல்களில் இருந்து ரத்தம் வெளிவந்தது. இதனை கண்ட பாஞ்சாலி துடிதுடித்து போனாள். உடனே கட்டி இருந்த விலை உயர்ந்த வஸ்திரத்தை கிழித்து ஸ்ரீகிருஷ்ணனின் விரல்களில் ரத்தம் மேலும் பெருகாதவாறு கட்டினாள். அப்பொழுது கிருஷ்ணரோ பாஞ்சாலியிடம், பாஞ்சாலி, உனது இந்த உதவியினால் நான் சமயம் வரும்பொழுது நிச்சயம் கைமாறு செய்வேன் என்றார். என்ன நேயர்களே, இப்பொழுது புரிந்திருக்குமே ஸ்ரீகிருஷ்ணரே கோபத்தில் தன்னுடைய சக்கராயுதத்தால் சிசுபாலனை கொன்றார் என்று. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.